ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதி திருமலா புக்கிங் எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபோன்லேருந்து ஃபோனாகவே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபோன்லேருந்து க்ரோம் கொடுத்து க்ரோமில் வந்து திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அதில் டைப் பண்ணி நம்ம வந்து திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அஃபிஷியல் வெப்சைட் அதை லிங்க் கிளிக் பண்ணி இந்த உள்ள பேஜுக்கு வந்துடுவோம். இதில் வந்து பாருங்கள், ஸ்பெஷல் தரிசன் அக்காமடேஷன் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஜஸ்ட் நம்ம மேலே ரைட் சைட் கார்னர் லாகின்றதை கிளிக் பண்ணி லாகின் கொடுத்தோடனே நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். ஜஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து போட்டு ஜஸ்ட் நம்ம லாகின் கொடுத்தோம்னா திருப்பதி திருமலா தேவஸ்தானுடைய புக்கிங் பேஜுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிடுவோம். இப்போ பாருங்கள், வந்து இந்த மந்த் வந்து என்னது ஏப்ரல் மந்த் 2025 அன்றைக்கி புக் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு போய் நான் புக் பண்ணுறதை நான் உள்ளே வந்துட்டுருக்கேன். ஜஸ்ட்டு வந்துட்டு மேலே இருப்பாங்க. மேலே வந்து இந்த ஸ்பெஷல் ஆன்லைன் சர்வீஸ் நமக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா ஸ்பெஷல் சர்வீஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக 10 o'clock அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணி ஸ்பெஷல் சர்வீஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு டைமிங் ஓடிட்டுருக்கும். க்யூவில் போடுவாங்க. ஜஸ்ட் அந்த டைமிங் முடிஞ்ச உடனே தான் நீங்கள் வந்து உங்களுடைய புக்கிங் ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ண முடியும். அது வரையும் உங்களை வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் ரிலேட்டடாக திருப்பதி திருமலா ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, இல்லை ஏதாச்சும் சிஎஸ்சி சேவை ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாச்சும் எந்த ஒரு நெட் சென்டர் சம்மந்தமாக ஒர்க் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு கடைசியில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியரிஃபை பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் கேட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய இந்த வீடியோ கடைசியில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த டைம் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த உள்ளே போகிறோம். உள்ளே வந்தாச்சு. இப்போ ஏப்ரல் மந்த்து வந்து புக் பண்ண போகிறோம். எனக்கு வந்து 1ஆம் தேதியே புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், 2 மணி ஸ்லாட் இருக்குது, 4 மணி ஸ்லாட் இருக்குது, 6 மணி ஸ்லாட் இருக்குது, 8 மணி ஸ்லாட் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ எனக்கு 8 மணி ஸ்லாட் தான் புக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. 8 மணி ஸ்லாட்டு புக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம எத்தனை பர்சன்ஸ் 1 2 3 நான் 2 பேர் கிளிக் பண்ணுறேன். 2ன்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா அது மேலே பாருங்கள் நேம் யார் யார் போகிறான்றோம்னா அவங்க பேர் ஜஸ்ட்டு எடுத்துக்காட்டு ஒரு பேர் பூபதி, அவங்க ஏஜ், அவங்க என்ன ப்ரூஃப் பண்ணுறாங்க, ஆதார் நம்பர் என்னவோ கொடுத்துக்குறோம். அது மாதிரி செகண்ட் அடுத்து யார் அவங்க பேர், அவங்களோட ஏஜி, இதே மாதிரி தான். வெளிநாட்டு ஆளுங்க தான் பாஸ்போர்ட் கொடுக்கலாம். இல்லை நம்மக்கிட்டே பாஸ்போர்ட் இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் கொடுத்துக்கூட நம்ம வந்து பாஸ்போர்ட் கொடுத்துக்கூட என்ட்ரி போட்டுக்கலாம். அது கீழே பாருங்கள் மெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோட்லாம் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட் கண்டினியூ கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அடுத்து வந்து என்னோடய சிட்டி, இந்த சிட்டி அதை கொடுக்குறேன். எனக்கு அடுத்து ஸ்டேட்டு, அடுத்து கண்ட்ரி, அடுத்து பின்கோடு. கொடுத்து நான் இப்போ அடுத்து பாருங்கள் கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்துருமே இப்படி தான் உங்களுக்கு பேஜ் வரும். அடுத்து பே நவ் அமௌண்ட் பே பண்ணுற பேஜ் வந்துச்சு. இப்போ அந்த பே நவ்வில் இப்போ கூகுள் ஃபோன்பேவோ எது உங்களுக்கு செய்யும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து ஃபோன்பே மூலமாக அந்த யூபிஐ ஐடி பின் நம்பர் போட்டு என்னோடய மொபைல் நம்பர் என்னுடைய ஃபோன்பேக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். பேமெண்ட் கட்டுற லிங்க்கு பாருங்கள் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து போயிட்டு என்னுடைய ஃபோன்பே ஓப்பன் பண்ணி அதில் போய் என்னுடைய அமௌண்ட்டை கட்டின உடனே எனக்கு அந்த டேட்டில் புக்கிங் ஆகிடும். பே கொடுங்க. பே கொடுத்து உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் பின் போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த அமௌண்ட் வந்து பிடிச்சாச்சு, பே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொடுத்து நீங்கள் வந்து திரும்பி பேக் போனீங்கன்னா உங்களுடைய அந்த வெப்சைட் போனீங்கன்னா ஜஸ்ட் புக் ஆகிட்டு இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி புக் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு சப்போஸ் ரூம் புக்கிங் பண்ணாலையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது வந்து 3 மணிக்கு தான் 3 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க எவ்ரி மந்த். அந்த மந்த்துக்கு ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வந்து அடுத்த கீழே பாருங்கள் ஜஸ்ட் வியூ ரிசிப்ட் அதை கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் புக் பண்ண 2 பேருடைய பிலிகிரிம்ஸ் அவங்க 2 பேர் தான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆகிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிரிண்ட் எடுத்து கொடுத்தா. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி
என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இசேவை அண்ட் சிஎஸ்சி ரிலேட்டட் ஏதாச்சும் ஒர்க் இருந்தாலையும் நீங்கள் டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஆல் நெட் சென்டர் ரிலேட்டட் ஒர்க்கும் நம்ம இங்கே வந்து இப்போ செஞ்சு கொடுக்குறோம். மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.